சனவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூரித்து போயிருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வழிகாட்டும் என்பது அது மிகையான கூற்றல்ல, அது உண்மை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதை பெருமிதத்தோடு பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடி வாதாடி வெற்றியிட்டு வந்துவிட்டார். ஆளுநர் தோற்றுவிட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால், நீதிமன்றத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னாலேயே ஆளுநர் தோற்றுவிட்டார். தமிழ்நாடு எப்போதுமே எடுத்த போராட்டத்தில் தோற்ற வரலாறே கிடையாது. இந்தி திணிப்பை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, நாம மட்டும் எதிர்த்தோம். நாம தான் அதுல இன்னும் உறுதியா நின்று இப்ப எல்லா மாநிலங்களும் அதை எதிர்க்கும்படி, இந்தி திணிப்பை எதிர்க்கும்படி செய்திருக்கிறோம். அதுபோல சமூக நீதி எந்த மாநிலத்திலும் அந்த 50 விழுக்காட்டுக்கு மேல போகல. தமிழ்நாடு தான் 69 விழுக்காட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அட்டவணைகளை ஏற்றி இன்னைக்கு வெற்றி பெற்று காட்டி இருக்கிறோம். எத்தனை பட்டியல் போட்டாலும் தமிழ்நாடு முன்வைக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, ஏன் எல்லாரும் ஏத்துக்கிட்ட உடனே நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க? இன்னைக்கு நீட்ல அதான் கேட்டுட்டு இருக்காங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீட் விலக்கு தமிழ்நாடு பெற்றே தீரும். முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம், அமைச்சரவைக்குத்தான் அதிகாரம், சட்டமன்றத்திற்குத்தான் அதிகாரம் என்பது மீண்டும் 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 ஏற்கனவே இங்க உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. எனவே அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இப்ப வாங்கியிருக்கோம். இங்க உறுதிப்படுத்தப்பட்டதற்கு ஒரு உறுதி வாங்கியிருக்கோம் உச்சநீதிமன்றத்தில். மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. சட்டமன்றத்துக்குள்ள இந்த வெற்றியை சுருக்கிறாதீங்க, வீதிகள் தோறும் இது கொண்டாடப்பட வேண்டும். இது சாதாரண ஒண்ணு இல்ல, வரலாறு பேசும். ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும், முதலமைச்சர் சொன்னார்ல, எல்லா மாநிலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வெற்றி இது. இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு தான் இனி ஒவ்வொரு மாநிலமும் பேச போகுது. ஆளுநரால் எந்தெந்த மாநிலங்கள் இலக்காக்கப்படுகிறதோ, ஆளுநரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதோ, அது இனி தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, எந்த மாநிலத்திலும் நடக்காது. அதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வழிகாட்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழன் சார்பில் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, முதலமைச்சரின் கரத்தை ஏன் வலுப்படுத்தி நிற்கிறோங்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நன்றி.